உங்களை போல விசுவாசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளோடு இணைந்து நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க என்ன ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில துரிதப்படுத்துகிறவரா இருக்கிறார். உங்கள்கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார், வசனம் பேசியிருக்கிறார்னா இருதயத்துல போடப்பட்ட அந்த வசனத்துக்கு விதைக்கு ஆமேன்னு சொல்லக்கூடிய ஆட்களோடு கனெக்ட் பண்ணுங்க. ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினுடைய வல்லமை பவர்ஃபுல் நடக்கும். கடந்த 2 வாரமாக குணமாவதற்கான வழிகள், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள், குணமாவதற்கான வழிகள் சொல்லும் பொழுது சரீர சுகத்தை குறித்து பேசுகிறேன். போன வாரம் இந்த செகண்ட் அந்த பார்ட்டில் ஒருத்தர் இதே கமெண்ட்ஸ் எழுதியிருந்தார். நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை குணப்படுத்து, அந்த வசனம் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நான் ஏமாற்றமே. நான் மனம் திரும்புதலை பற்றி பேசலை, நான் பேசுறது சரீர சுகத்தை குறித்து பேசுகிறேன். அங்கே குணமாக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது சரீர சுகத்தை பற்றி பேசலை. அங்கே நீ மனம் திரும்பின பின்பு உன் சகோதரனை பலப்படுத்தினர், அது வேற. இங்கே பேசுறது சரீர சுகத்தை குறித்து பேசுகிறேன். தேவன் சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுகத்தை எவ்வாறு பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்து பேசுகிறேன். நம்முடைய சுகத்திற்காக தேவன் எந்த ஒரு கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சுகத்திற்கான சகல கிரியையும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். அதே போல நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் வேண்டிய அத்தனை கிரியைகளையும் தேவன் செய்து முடித்திருக்கிறார். என் கணவரை ரட்சியும், என் பிள்ளையை ரட்சியும், என்னுடைய சகோதரியை ரட்சியும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான அத்தனை கிரியைகளையும் செய்து முடித்து பிதாவின் வலது பார்சத்தில் செய்து முடித்ததுனால போய் உட்கார்ந்திருக்கிறார். இப்ப செய்ய வேண்டியது என்னதென்றால், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு ஏற்ற ஆட்களை அவர்கள் வாழ்க்கையில அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கணும். அவர்கள் வாழ்க்கையில ஏற்ற மனிதர்களை, சுவிசேஷம் சொல்லக்கூடிய மனிதர்களை அவர்கள் கண்டு அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்துக்கு அவர் இணங்குகிறார்கள் என்றால் ரட்சிக்கப்படுவார்கள். சுகமாவதற்கு இனி அவருடைய சரீரம் பிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உச்சிருந்து உள்ளங்கால் வரை உழுத நிலம்போல் ஒரு சரீரம் மாறி இன்றைக்கு நமக்கு சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட சுகத்தை பெற்று அனுபவிப்பதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறோம், வேஸ் சொல்லுகிறோம். ஒவ்வொருவரும் தேவனை அறிந்த விதத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் கிருபையில் வருங்க. சில நேரத்தில் அந்த காஸ்பல் மீட்டிங் நடக்கும். அந்த தேவனை அறியாத மக்கள் அந்த பிரசங்கியார் போன அந்த பாதையை, அந்த ஷூ கால் பதிஞ்ச இடத்த அதை தொட்டு தலையில் தொட்டமே சோமானம் இருக்கான் தெரியுமா? லிட்ரலாக அந்த கால் மண்ணை தொட்டு தலையில் போனவே சோமாகியிருக்கான். அப்படி பைபிள் ஏதாவது வழி இருக்கா? வழி இல்லை. கர்த்தர் இரக்கமுள்ளவர். கர்த்தர் எந்த விதத்தினாலும் மக்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் வேதத்தில் இருக்கிற வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறேன். அதில் முதல் காரியம் சொன்னேன், கைகளை வைத்து ஜெபிக்கிறோம். ஏன் கைகளை வைத்து ஜெபிக்கிறோம் என்றால், கர்த்தர் உங்களை என்னையும் அனாய்ட் பண்ணியிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ஒரு நோக்கத்து நிமித்தம் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்து நிமித்தம் கர்த்தர் உங்களை என்னையும் அனாய்ட் பண்ணியிருக்கிறார். ஏன் கிறிஸ்துவானவர் தன்னுடைய கையை பிள்ளைகள் மேலே வைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள் என்றால், அவர் ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் தேவனுடைய குமாரன்கிறதுனால அல்ல, அவர் ரபியா பார்த்தாங்க. ரபியா பார்த்தது மட்டுமல்ல, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பார்த்தாங்க. அவர் மேலே அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தன் பிள்ளையின் மேலே கையை வைக்கும் பொழுது பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தாங்க. அவர் மேலே எந்த அபிஷேகம் இருக்கிறதோ அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளும் உங்கள் மேலே இருக்கிறது. அதனால தான் வியாதியஸ்தன் மேலே கை வைக்கும் பொழுது நீங்கள் கை வைக்கல, அந்த அபிஷேகம் கை வைக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் கைகளை வச்சு ஜெபிக்கிறது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய பந்தி, அப்பம், திராட்சரசம், எண்ணெய். அதனால தேவன் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு அடையாளம். மூணாவது காரியம் சொல்லும் பொழுது பரிசுத்தாவினுடைய வரங்கள். தேவன் நம் சுகமாவதற்கு, நம் விசுவாசத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை சுகமாவதற்காக தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் பரிசுத்தாவின் வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ், அதாவது குணமாக்கும் வரங்கள். 1 கொரிந்தியர் 12 திருப்போம்.
1 கொரிந்தியர் 12 முதல் வசனமும் 31ஆம் வசனம் முதல்ல வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கேஜேவி பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா யூ பிரதரன் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. நம் கிறிஸ்தவத்திலே ஒரு சபை பிரிவு மக்கள் பிரதரன் நாட்கள் இருக்காங்க இல்லையா? அந்த பிரதரன் நாட்களுக்கு தான் எழுதுகிறார் எடுத்த உடனே. யூ அன்றியும் சகோதரர்களே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நிறைய சகோதரர்கள் பிரதரன் நாட்கள் ஆவிக்குரிய 9 வரங்களை குறித்த பெரிய வெளிச்சம் இல்லாத ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய 9 வரங்கள் உங்களுக்கு தெரியுது, இது வேதத்தில் இருக்குன்னு தெரியறது மட்டுமல்ல, அந்த வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். 9 வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இதை குறித்து இன்னும் அறிய விரும்புகிறேன். என்னோடய வாழ்க்கையில், என்னுடைய இருதயத்தில், சபையில் வரங்கள் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் விரும்புகிறேன். நான் வாஞ்சிக்கிறேன். டீச் பண்ணுகிறது மட்டுமல்ல, வரங்களும் செயல்பட வேண்டும் விரும்புகிறேன். எல்லா வரங்களும் செயல்பட வேண்டும் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி. 31 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான வழியை உங்களுக்கு காமிப்பேன். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஆங்கில பயிர்னா கவர் பண்ணுங்க இருக்கு. முக்கியமான வரங்களை இச்சியுங்கள் இருக்கு. முக்கியமான வரங்களை இச்சியுங்கள், விரும்புங்கள், வாஞ்சியுங்கள் இருக்கு. இந்த வரம் ஆப்ரேட் பண்ணுவது, ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவது, அற்புதம் செய்கிற கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறது 12 அப்போஸ்தலருக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் மரிக்கும் போது அது முடிஞ்சிருச்சுன்னா நம்முடைய வேத புத்தகத்தில் இது எழுதியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை பார்த்து இப்படி இருக்க முக்கியமான வரங்களை கவர் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டாக எப்படின்னா முக்கியமான வரங்களை இச்சியுங்கள் அப்படி தான் எழுதணும். அதை முக்கியமான வரங்களை இச்சியுங்கள். நம்முடைய மனதில் இச்சைனா தப்புன்னு நினைக்கிறோம். கெட்ட இச்சை தான் தப்பு. 10 கற்பனையில் ஒரு கற்பனை இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லலை. பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய சொத்தை இச்சையாதிருப்பாயன்னு இருக்கு. இச்சையாதிருப்பாயன்னு சொல்லலை, அடுத்தவன் சொத்தை இச்சிக்காதான்னு தான் சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? இச்சை முக்கியமா? இச்சை முக்கியம். தேவனுடைய பிரசன்ஸ் மேல ஒரு இச்சை இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். சூப்பர் நேச்சுரல் காரியங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கணும். தேவனை அனுபவிக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தின் அப்படியே மூழ்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கணும். உங்களுக்கு ஒரு காரியத்தில் இச்சை இல்லை என்றால் அதை நீங்கள் பெற முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஒரு நல்ல வீடு கட்டணுங்கிற ஸ்ட்ராங் டிசையர் இல்லைன்னா நீங்கள் வீடு கட்ட மாட்டீங்க. நல்ல கார் வாங்கின ஆசை இருக்கா? இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆசை இருந்தால் போதாது, அது இச்சையா மாறணும். அடுத்தவங்க கார் மேல இல்லை, நம்ம ஒரு கார் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் டிசையர் இருந்துச்சுன்னா நீங்க சோறும் போவீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? என்ன சொல்றாரு? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள்னா வாஞ்சியுங்கள், விரும்புங்கள்ங்கிறாரு. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரம்னா எது முக்கியமான வரம்? 9 வரம் இருக்கு இல்லையா? 9 வரத்தில் எது முக்கியமான வரம்? எல்லாமே முக்கியமானது. சுகத்தை குறித்து பேசுறதுனால குணமாக்க வர முக்கியம் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்புக்கேற்ற வரங்களை நாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்கிறார், ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிஃப்ட்ஸை நாடுங்கிறார். பாஸ்டராக இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, அப்போஸ்தலர் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, மேய்ப்பர்கள் இருக்காங்க. 5-fold மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த எந்த ஊழியம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அந்த ஊழியத்துக்கேற்ற வரங்களை நாடுங்கள் இருக்குது. நான் கர்த்தரனை பாஸ்டராக வச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த முதல் 2 வரங்கள் கேஷுவலாக செயல்படக்கூடிய வரங்கள். ஞானத்தை போதிக்கும் வசனமாகி வரமும் அறிவை உணர்த்தும் வசனமாகி வரம் என் வாழ்க்கையில் செயல்படக்கூடிய வரம். அப்புறம் சொல்லிட்டு இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான வழியை உங்களுக்கு காமிப்பேன். இன்னும் அதிகமான வழியை காமிப்பேன்னு சொல்லும் பொழுது சிலர் நினைக்கிறாங்கன்னா வரங்கள் முக்கியம் கிடையாது, அன்பு தான் முக்கியம். ஏன்னா அதிலும்
இன்னும் அதிக மேன்மையான வழியும் காமிப்பேன்னு சொல்லும்போது எதை குறித்து பேசுறாரு? அன்பை குறித்து பேசுறாரு. 13ஆம் அதிகாரத்தை பற்றி பேசுறாரு. அதுக்கப்புறம் வரத்தை அன்பை கொண்டு செயல்படுத்த வேண்டுங்கிறார். ஒரு மனிதனுக்கு கிஃப்ட் இருக்குன்னா, ஒரு சுகமாக்குற கிஃப்ட் இருக்கு, ஒரு மிராக்கல் செய்யக்கூடிய கிஃப்ட் இருக்கு, கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. அப்படி இருக்கிறபடினாலே அவன் மெச்சூரா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் இம்மெச்சூரான ஆட்கள். ஏன்னா வரம் செயல்படுவதற்கும் வளர்ச்சியில் வளர்வதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் சில வரத்தை ஆப்ரேட் பண்ணுறவங்க செயல்படுகிற விதம் குழந்தைத்தனமாக இருக்கும். ஏன் குழந்தைத்தனமாக இருக்குன்னா, வரம் மெச்சூரான ஆட்களுக்கு கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது ஆவியின் அனுகிரகம் இருக்கு, ஆவியானுடைய தயவு. அது வளர்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கல, ஒரு தயவின் அடிப்படையில் கொடுக்குறாரு. கவனிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் இருக்கு அந்த கிஃப்டை பற்றி பேசுறாரு. கொரிந்து சபையில் 9 கிஃப்ட் செயல்படுச்சா? கொரிந்து சபையில் 9 கிஃப்ட் செயல்படுச்சா? 9 கிஃப்ட் கேஷுவலாக செயல்படுது. 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார் 7ஆம் வசனத்தில், உங்களுக்கு எல்லா கிஃப்ட்டும் தெரியும், உங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு தெரியும், எல்லா கிஃப்ட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 1:1 சொல்றாரு. ஆனால் அவர்களுக்குள்ள போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு, பிரிவினை இருக்கிறது, கசப்பு இருக்கிறது அந்த சபைக்குள்ள. ஆனால் கிஃப்ட் இருக்கு. வளர்ச்சி இருக்கா? வளர்ச்சி இல்லை. சொல்றாரு, உங்களை நீ கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்கள் என்று பேசாமல் உங்களை குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன்கிறாரு. வளர்ச்சி எதன் அடிப்படையில் உண்டாகுது? வசனத்தை கேட்கறதுனால தான் வளர்ச்சி உண்டாகுது. 1:5 சொல்றாரு, ஒருத்தர் விபச்சார பாவம் பண்றான், தன் தகப்பனாருடைய 2வது மனைவியோடு ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை அவர்கள் மேன்மையா நினைக்கிறாங்க அந்த சபையில். டோட்டல் இம்மெச்சூரிட்டி. அப்படி இருந்து வரங்கள் ஆப்ரேட் ஆகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் இருக்காங்க 12க்கு 4ஆம் வசனத்திலிருந்து, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் 3 பேர் வர்றாங்க. எடுத்தோம் சொல்றாரு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்புறம் ஊழியங்கள் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரேன்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவை சொல்றாரு. அப்புறம் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரேங்கிறார். எல்லாவற்றையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுவது, அதை பிளான் பண்ணுவது பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் என்ன பிளான் பண்ணாரோ அது பூமியில் நடைமுறைப்படுத்துகிறது கிறிஸ்துவாகிய தேவன். கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவது, மேனிஃபெஸ்ட் பண்ணுவது ஆவியானுடைய வேலை. ரட்சிப்பின் திட்டத்தை போட்டது யார்? பிதாவாகிய தேவன். அது செய்து முடித்தது யார்? கிறிஸ்துவாகிய தேவன். உங்களுக்கு உங்கள் ஆவியில் அதை உணர்த்தினது யார்? ஆவியாகிய தேவன். 3 பேருடைய வேலை இருக்கிறது. சிருஷ்டிப்பிலேயே 3 பேருடைய வேலை இருக்கிறது. பிதாவாகிய தேவன் பேசுறார். அந்த பேசின வார்த்தை யாரு? கிறிஸ்து. அங்கே ஒருத்தர் அசைவாடினார், ஆவியானவர். 3 பேரும் எப்பொழுதுமே இணைந்து செயல்படுகிறார்கள். கீழே 7, ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது என்ன சொல்ல வர்றதுடைய அர்த்தத்துக்கு விரோதமாக புரிஞ்சு கொள்வோம். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் பாங்க, படிச்சிருப்பீங்களா? ஆவியின் அனுகிரகம், ஆவியான கொடுத்த கிஃப்ட் அவனவனுடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் இருக்குது. சில நேரத்தில் ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. அப்போ என்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் கர்த்தர் கொடுத்தாரா? அப்படித்தானா? அப்போதுக்கு சர்ச்சுக்கு நீங்கள் வரீங்க, நானே பிரசங்கம் மட்டும் நானே படிச்சுட்டு நானே போயிடுறேன். கிஃப்ட் எதுக்குன்னா, அதனால தான் தமிழில் பட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் சிறப்பான புரிஞ்சு கொள்ள முடியாது. உங்களுக்கு ரொம்ப புரிந்துவதற்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் போடுறேன். இது ஒரு டிரான்ஸ்லேஷன், T4T, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அது ஒரு டிரான்ஸ்லேஷன். ஆனால் தெளிவாக இருக்குங்க அந்த டிரான்ஸ்லேஷன், அக்யூரேட்டாக இருக்கும். டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ். God's Spirit gives His power to each believer in order to benefit all other believers.
புரியுதா? God Spirit gives power. தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால் அடுத்த விசுவாசிக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக. கர்த்தர் உங்களுக்கு gift கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய பிரயோஜனத்திற்காக அல்ல, மற்ற மக்களுடைய பிரயோஜனத்துக்காக கொடுத்துருந்தேன். எல்லாம் கவனிங்க. அப்படி சொல்லிட்டு தான் அன்பை பற்றி பேசுகிறார். புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் கிஃப்ட் இருக்குன்னா அவன் மட்டும் தேவனோட ராஜ்யத்தில் பிரயோஜனமாக இருக்க முடியாது. 9 கிஃப்ட்டும் இணைஞ்சு செயல்படும் பொழுது தான் தேவனோட ராஜ்யத்தில் பிரயோஜனமாக இருக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? கீழே வாசிப்போம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கு வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பந்து கூட 9 கிஃப்டை தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு கர்த்தர் பகிர்ந்து கொடுக்குற 9 கிஃப்ட் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கலாம், அந்த கிஃப்ட் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இருக்கிற கிஃப்ட் இன்னொரு ஆளுக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? என் வாழ்க்கையில் செயல்படுகிற கிஃப்ட் இன்னொரு ஆளுக்கு இல்லாமல் இருக்கலாம். அவர் வாழ்க்கையில் செயல்படுகிற கிஃப்ட் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தண்டம், நான் சொல்வது உலகளாவிய கிறிஸ்தவம் என்பது ஒருவரோடு இணைந்து ஒருவரை கனப்படுத்தி எல்லா கிஃப்டும் செயல்படுகிற இடம் தான் சர்ச். சர்ச்னு சொல்லும் பொழுது நான் ஒரு சிங்கிள் சர்ச்சை சொல்ல, உலகளாவில் இருக்க கிறிஸ்தண்டம் ஒரு கிஃப்ட் உள்ளவன் இன்னொரு கிஃப்ட் உள்ளவனே அற்பமாக பேசுறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. இந்த 2 கிஃப்டும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய மக்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். கவனிச்சே வாங்க. நம்மை சார்ந்து வாழும்படி தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். தேவனை சார்ந்து வாழணும், அப்புறம் ஒருவரை சார்ந்து வாழணும். தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அதே போல ஒருவருக்கு உண்மையாக இருந்து ஒருவரை சார்ந்து வாழணும். அதனால கர்த்தர் கிஃப்டை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறார். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ ஒரு வெளியூர் போகிறீங்க, நீங்கள் பிரியாணி கொண்டு வந்துருக்கீங்க, ஒருத்தர் சைசாங் கொண்டு வந்துருக்கிறாரு, ஒருத்தர் சாம்பார் சாதம் கொண்டு வந்துருக்கிறாருன்னா தனியாக உட்காந்து அடிக்கூடாது. 3 பேர் போயிருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி, அதான் பகிர்ந்து சாப்பிட்றது. யாரையும் அற்பமாக நினைக்கிறது கிடையாது. அவங்க லைஃபுக்கு எந்த கிஃப்ட் வேணுமோ அந்த கிஃப்டை கர்த்தர் கொடுத்துருக்காரு. கவனிச்சு செய்வாங்க. வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவானவர் மேலே ஆவியானவர் அளவில்லாமல் பொழிந்தரப்பட்டான் இருக்கு. வாசிங்க இந்த வசனம். யோவான் சுவிசேஷம் எடுப்போம். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஆவியை அளவே இல்லாமல் லிமிட்லெஸ்ஸாக கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு எனக்கு லிமிட்ல கொடுத்திருக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிறார். அவருக்கு பகிர்ந்து கொடுக்கல, அவருக்கு அளவில்லாமல் கொடுத்த. கவனிங்க, கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் அறிஞ்சுன்னா சபைக்குள்ளேயோ ஊழியக்காரருக்குள்ள பிரச்சனையும் பிரிவினையும் வராது. இயேசு பூமியில் இருக்கும்போது ஒரே சரீரம், சிங்கிள் பாடி. நம்ம இருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய பாடி. அவர் சிங்கிள் பாடி, நாம் மெனி மெம்பர் பாடி. எல்லாரும் கைகளா எல்லாரும் கால்களா அப்படிங்கிறார் பார்த்தீங்கன்னா, நாம் மெனி மெம்பர் பாடி. அவர் ஒரே பாடி, சிங்கிள் பாடி. கலிலே கடலில் போகும் பொழுது, அவர் நடந்து போகும் பொழுது தேவ ஆவியானவர் அவர் மேலே அளவில்லாமல் ஊட்டப்பட்டிருந்தார். அவர் அளவில்லாத அற்புதங்களை அவரே செஞ்சார், போதிச்சார், எல்லாமே செஞ்சார். இப்போ நம்ம மெனி மெம்பர் பாடி இருக்கிறோம். முழு சரீரத்திலையும் தேவன் அளவில்லாமல் ஆவியை ஊற்றிருக்கிறார். தனி மனிதன் மேல இல்ல, முழு சரீரத்திலையும். ஏன் ஊற்றிருக்கிறார் என்றால், அதனால தான் அன்பை பற்றி பேசுகிறார். 12 முடிஞ்ச உடனே அன்பை பற்றி பேசுகிறார். வரம் முக்கியம், ஆனால் வரத்தை எப்படி செய்யணும்னா அன்பை கொண்டு செயல்படணும். அன்பு முக்கியம் அதில். ஏன்னா ஒருவரோடு இணைந்து ஒருவர் கனப்படுத்தி அப்படி செய்கிறது தான் மினிஸ்ட்ரி. நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? இயேசுவுக்கு 7 கிஃப்ட் ஆப்ரேட் ஆச்சு. கடைசி 2 கிஃப்ட் இயேசுக்கு ஆப்ரேட் ஆகலை. ஆப்ரேட் ஆச்சா இல்லையா? இயேசு அந்நிய பாஷை பேசினாரா? இயேசு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணாரா? இயேசு 7 கிஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணார். 8வது கிஃப்ட்டும் 9வது கிஃப்ட்டும் இயேசுக்கு தேவையில்லை. இயேசு அந்நிய பாஷை பேசினாராங்க,
பேசலை. அவருக்கு தேவையில்லைங்க, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவர் வேண்டிக் கொள்வது என்னதென்று அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நமக்கு தேவை, நமக்கு பாஷையில் வியாக்கியானம் பண்ணுறது பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் இந்த கிஃப்ட் வருது. இயேசுடைய மினிஸ்ட்ரியில் சில வசனங்கள் மட்டும் சொல்கிறேன். யோவான் 2:23-25, யோவான் 6:2, யோவான் 6:14. இதெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அவரிடத்தில் மிராக்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள் இருக்கு. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜனங்கள் வந்தான்னு இருக்கு. ஏன் வந்தாருன்னா அவர் மேலே ஒரு சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சு. வந்த மக்கள் அற்புதத்தை லிட்ரல், நான் சொல்கிறது ஜென்யூனான அற்புதத்தை பெற்றார்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? மக்கள் சூப்பர் நேச்சுரல் விரும்புகிறாங்களா இல்லையா? விரும்ப போய் தான் பேய் படம் பார்க்குறான். பேய் படம் பார்க்குறான் இல்லையா? ஏன்? மக்கள் சூப்பர் நேச்சுரல் விரும்புகிறான். சபை என்ன சொல்லிச்சுன்னா சூப்பர் நேச்சுரல் அப்போஸ்தலரோட முடிஞ்சிருச்சுருச்சு. அப்போ இங்கே சூப்பர் நேச்சுரல் இல்லைன்னா அவன் சூப்பர் நேச்சுரல் விரும்புகிறான். அப்போ எங்கே போவான்? அந்த சூப்பர் நேச்சுரல் தான் விரும்புவான். ஆனால் சபை சூப்பர் நேச்சுரலை விரும்பக்கூடியதாக இருக்கணும். அதே நேரத்தில் சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக சபை இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்கிறது ஃபெய்த்தை சார்ந்தது கிடையாது. நீங்கள் ஃபெய்த்தில் இருக்கீங்க இல்லைங்க, நீங்கள் புதுசாக வர்றீங்க. இந்த கிஃப்ட் முழுக்க யாருக்குன்னா புதுசாக வர்றவங்களுக்கு தான். புதுசாக ஒருத்தன் வர்றான், அவனுக்கு வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். அது என்னது? கிஃப்ட்டு. அவனுக்கு சுகத்தை விசுவாசிக்கக்கூடிய ஆளாக இல்லாட்டா கூட கிஃப்ட்டு. இங்கே மீட்டிங் போட்டோம் தெரியுமா? இந்த சிஎம்எஸ் ஸ்கூலில் மீட்டிங்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி 2006 போட்டோம். எத்தனை சாமியாடிகள் சுகமானாங்க தெரியுமா? அவங்க இன்னும் சாமியாடியாக தான் இருக்காங்க. சுகமானாங்க. அவங்க விசுவாச்சாங்களா? கிஃப்ட்டு. கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் உள்ளவர் என்பதை, கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை காமிக்கிறது தான் கிஃப்ட்டு. நான் சொன்னது புரியுதாங்க? கிஃப்ட் நமக்கு அவசியமா? அவசியம். யாருக்கு? தேவனை அறியாத மக்களுக்கு, வசனம் தெரியாத மக்களுக்கு, வசனத்தில் வளராத குழந்தைகளுக்கு கிஃப்ட் அவசியம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஏசுகிட்ட சுகமானா இல்லையா? எவனா மெச்சூராக இருந்தானா? எல்லாம் இம்மெச்சூர்டு. எப்போ மெச்சூர் ஆகிறோம்? வசனத்தை கேட்டு மெச்சூர் ஆகிறோம். நல்லா கவனிங்க. கிஃப்ட் என்னைக்காச்சும் ஆப்ரேட் ஆகலாம். அதாவது ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறாருன்னா அவருக்கு கிஃப்ட் அவசியம். ஒரு எவாஞ்சலிஸ்டாக கட்டாயம் கிஃப்ட் அவசியம் அவருக்கு. ஏன்னா சும்மா பேச மட்டும் கூடாது. ஏசு சுகமாக்குறார், ஏசு மரித்தோரை எழுப்புறார் மட்டும் சொன்னால் மட்டும் போதாது. ஒரு எவாஞ்சலிஸ்ட்டுக்கு கிஃப்ட் கட்டாயம் அவசியம். ஆனால் எவாஞ்சலிஸ்ட்டு வாரம் வரமாட்டார், என்னைக்காக தான் வருவார். நல்ல எவாஞ்சலிஸ்ட்டு நான் சர்ச்சுக்கு இடம் கொடுத்துருவேன், பேசுங்க, கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுங்கன்றுவேன். ஆனால் கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எவாஞ்சலிஸ்டாக இருக்கணும், டீச் பண்ணக்கூடிய எவாஞ்சலிஸ்டாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, அவர் என்னைக்காச்சும் வருவார். ஆனால் வசனத்தில் நின்று சுகமாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் ஓடணும்னு அவசியம் கிடையாது, யார் வருவான்னு காத்திருக்கணும் அவசியம் கிடையாது. அது குழந்தைகளுக்கு கிஃப்டை தேடி ஓடுறது. வளர்ந்தவங்களுக்கு எதுன்னா அடுத்த காரியம் தேவனோட வார்த்தையை விசுவாசிப்பது. ஃபெய்த் இன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக நிற்பது. வாசிப்போம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில். சம்பவம் தெரியும். பிறவியிலிருந்து முடவனான ஒருத்தனை கொண்டு வந்து அலங்கார வாசலில் அவனை பிச்சை கேட்க வைக்கிறாங்க. நான் ஆங்கிலத்தில் படிக்கும்போது எனக்கு நல்லா கவனிங்க, ஸ்பெல் பண்ண உச்சரிக்கும் போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒன்றா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த லெட்டர்ஸ் வித்தியாசம். அவன் பேதுருவும் யோவானையும் கேட்டு ஆம் கேட்டான் இருக்கும். ஆம்னா என்ன? ஆம்ஸ்னா பிச்சை கேட்கறது. ஆனால் கைக்கும் ஆம் தான். கைக்கு என்னதுங்க? ஆம்ஸு தான். ஆம்ஸ் சேர்த்திட்டாங்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் ஆம்ஸு தான். ஆனால் ஸ்பெல்லிங் வேறு, அந்த சொல்லப்பட்ட எழுத்துக்கள் வேறு. நான் சொன்னது போய் ஏஎல் எம்எஸ்ங்கிறது தர்மம் போடுறது அதுவும். ஆனால் மேலோட்டமாக பார்த்தோம்னா ரெண்டுமே நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஆம்ஸ் தான். அவன் ஆம்ஸ் கேட்குறான், ஆனால் அவனுக்கு என்ன வேணும்? கால் வேணும். நான் படித்தோடனே எதுக்கு ஆம்ஸ் கேட்குறான்? இவனுக்கு தேவையான கால் தானே
அவனுக்கு 2 கை இருக்கு, 2 கை நட்டு ஆம்ஸ் கேட்குறான். அப்போ பேதுரும் யோவான்னு சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, எனக்கு உள்ளதை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி அவனை எழுந்து நடன்னு சொல்லி தூக்கி விடுகிறாங்க. அவன் தூக்கி நடக்கிறான். அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடுறான். பேதுரு போன இடத்துலலாம் கையில் தூக்கி விட்டாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் எந்த இடத்துல அந்த லீடிங் இருந்ததோ அந்த மக்களை அவர் கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். அந்த மக்கள் சுகமாறாங்க. சுகமானதுக்கு அப்புறம் அத்தனை பேருடைய கண்களும் அவர் மேல் பழுது. சகோதரரே எங்களை நோக்கி பார்க்கறது என்னங்கிறாரு. எல்லாரும் அவரை ஃபோக்கஸ் பண்றாங்க. 12ஆம் வசனம், பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ரியல் நடந்த சம்பவம். பிறவியிலிருந்து நடக்க முடியாத சுகமாகறான். சில இடத்துல கிறிஸ்தவத்தில் சில மீட்டிங்கில் ஏமாற்று வேலையில் நடந்திருக்கு. பொய் சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தக்கூடாது. லிட்டரலாக கத்தரை மகிமைப்படுத்தக்கூடிய இதில் இருக்கிற மெய்யாவே நடந்த சம்பவம். எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேல் நோக்கி பார்க்குது. கீழே வாசிப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த பொழுது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இயேசு நாமத்தில் ஒரு மிராக்கிள் நடக்குது. கபடி செய்வாங்க. நீங்கள் சொல்றாரு, நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை. பார்த்து அறிந்திருக்கிற சிறு வயதிலிருந்து பலவீனப்பட்ட வியாதியஸ்தன் எல்லாருக்குமே தெரியும். ஹீலிங்னா அப்படி இருக்கணுங்க. நம்மள இந்த குருசை நடத்துவோம். குருசை நடத்தும் போது ஊமைகள் பேசுவாங்க. பிறந்ததுலேருந்து ஒரு மீட்டிங்லாம் திருச்சிக்கு பக்கத்தில் நடக்கும்போது அந்த ஆடி பெருக்குக்கு மனைவியை கூட்டு வந்தவன் புதுச்சேலையோடு உள்ள வந்தவன். அந்த பெண்ணு ஊமை. கிராமத்தில் எல்லாருக்கும் நம்ம ஊமை தெரியும். முதல் அந்த பொம்பளை பிள்ளை பேசினா அது ஊருக்கே தெரியும். அது வேற. அப்படி நடக்கணும் மிராக்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச மிராக்களாக இருக்கணும். வியாதியிலேருந்து அப்படி சுகமாகிற மிராக்களாக இருக்கணும். அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே இந்த சுகத்தை, இந்த அற்புதத்தை கொண்டது என்னதென்றால் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அவருடைய நாமமே செஞ்சது. அவரால் உண்டாகிய விசுவாசமே இவன் சர்வாங்க சுகத்தை கொடுத்ததுலாம். கவனிங்க, மக்கள் சுகத்தை விசுவாசிக்காமல் இருக்கலாம், ஆனால் சுகம் அவைலபிளாக இருக்கு. வார்த்தை விசுவாசிக்காமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தையின் வல்லமை இன்னும் குறைந்து போகலை. இயேசுவின் நாமத்தை மக்கள் விசுவாசிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாமத்தின் வல்லமை குறைந்து போகலை. ஒரு மனிதன் வார்த்தை விசுவாசிக்கிறான், இயேசு நாமத்தை விசுவாசிக்கிறான் என்றால் அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் வைத்திருக்கிற அத்தனை அற்புதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். எப்படின்னா பை ஃபெய்த் மூலமாக. அதான் உயர்ந்த நிலைங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த 100க்கு அதிபதி, அதான் ஹை ஸ்டாண்டர்ட். அவ்வளோ ஆட்களை பார்த்தா கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். தன்னிடத்தில் தொட்டு சுகமானங்களை பார்த்தாலும் ஆச்சரியப்படல. அந்த ஹை ஸ்டாண்டர்டில் வரான் பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறார். அவன் சொல்கிறான், நீ வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசம். கர்த்தர் எதை கனப்படுத்துறான்னா விசுவாசத்தை கனப்படுத்துறார். என்ன அவைலபிளாக இருக்கோ அதை கனப்படுத்துறங்க. அந்த பெருமாள் ஸ்ரீ தொட்டாங்கிறது மட்டுமல்ல, அவ விசுவாசித்தார். விசுவாசித்து சொட்டா, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எது ரட்சிக்கிறது? விசுவாசம். அந்த சீரப்போனிக்கா பெண்மணி, கானானிய ஸ்திரீ, என் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குங்கிறா. கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுள், உன் விசுவாசம் பெருசுங்கிறார். அவங்க அப்ரிசியேட் பண்றாருங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லை, உன்னுடைய சித்தத்தின்படி ஆகக்கூடன்னு சொல்லலங்க, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது.
என்னுடைய சித்தத்தின்படி ஆக்கணும்னு சொல்லலை, உம்முடைய விசுவாசத்தின்படி. கர்த்தருடைய சித்தம் செட்டில்டு. நம்ம சுகமாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கு கர்த்தருடைய சித்தம். அந்த சித்தத்தை எவன் தன் சித்தமாக மாத்துறானோ அது சுகத்தை பருகிறான். விசுவாசத்திலே ஹையர் ஸ்டேஜ். மரியாள் கற்பம் தரிக்கிறது. இருக்கிறதுலையே சூப்பர் நேச்சுரல்னா கண்ணியை கற்பவதியாகி பிள்ளை பெறுவது. அதுதான் இயற்கை விதிகளுக்கும் அப்பாற்பட்ட காரியம். 15-17 வயசு பிள்ளை, நம்ம 15 வயசு பிள்ளைக்கு பேக்கு மாதிரி இருக்கு. அந்த அம்மாவை நான் பாராட்டுறேங்க. என்ன ஒரு ஃபெய்த்து! அது மட்டுமல்ல, 400 வருஷம் வசனம் பேசப்படாத காலம், வார்த்தை பேசப்படாத காலம், கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படாத காலம். திடீர்னு தேவதூதன் வந்து, நீ கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ பாக்கியவதின்னு சொன்ன உடனே, நான் கிருபை பெற்றவள், நான் ஏன் எப்படி இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன், நான் அவமானம், அப்படி நம்ம புலம்பல. அதை அங்கீகரிக்கிறாங்க. அடுத்து தேவதூதன் சொல்றான், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பேரடிவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே விசுவாசிக்குதுங்க. நீங்க கர்த்தர்ட்ட வந்து அனுபவத்தை எதிர்பார்க்குறீங்கல்ல, அது கண்ணி பிறப்பை பார்க்கலும் பெரிய அற்புதமா? நீ ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களா? சுகத்தை எதிர்பார்க்கலாம், ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்க்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில் நல்ல நிலை எதிர்பார்க்கலாம். அந்த அற்புதம் கண்ணி பிறப்பை பார்க்கலும் பெருசான்னு கேட்டால் கிடையாது. அப்போ எப்படி பெற்றாங்க? விசுவாசித்தவளே பாக்கியவதி. அவதாங்க பிளஸட் மேன். வசனம் சொல்லுது, அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு. அதான் ஹையர் ஸ்டேஜ். வசனம் சொல்லுது, ஆண்டவரே நான் வார்த்தை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அப்படி விசுவாசித்தீங்கன்னா உன்னத நிலை. 4வது 5வது ஒருமனப்பட்டு ஜெபிப்பது, ஒருத்தரோடு இணைந்து ஜெபிப்பது. ஒரு அற்புதம் நடக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனவு நிறைவேறன்னு விரும்புகிறீங்க. அது சரீர சுகமாக இருக்கலாம், ஒரு ஃபினான்சியல் பிரேக் த்ரூவாக இருக்கலாம். இருக்கிற சூழ்நிலை மாறி வேற சூழ்நிலை மாற வேண்டும் விரும்புகிறீங்க. நீங்கள் தனிப்பட்டதில் விசுவாசிக்கிறீங்க, தனிப்பட்டதில் வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணுறீங்க, விசுவாசத்தில் நிற்கிறீங்க, நல்லது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களைப் போல விசுவாசிக்கக்கூடிய இன்னொரு ஆளோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால் அது அதிக வல்லமையானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. மத்தேயு திருப்புவோம். ஏன்னா கர்த்தர் உங்களை தனி ஆளாக வைக்க விரும்பலைங்க. நான் இங்கே வருவேன், அப்படியே நான் வந்து அப்படியே இந்த இலை மாதிரி அப்படியே வருவேன், தண்ணிக்குள்ளே கிடப்பேன், ஆனால் ஒட்ட மாட்டேன், அப்படி வைக்கல. ஒருவரோடு இணைந்து, ஒருவரோடு ஐக்கியப்பட்டு, ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணும்படியாக தான் கர்த்தர் உங்களை இணைய வச்சிருக்கிறார். மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தனிப்பட்ட மனிதனாக நீங்கள் எதை கட்டுறீர்களோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டப்படும் என்று. அல்லாமலும் கண்ணீர் பண்ற உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ, எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே. தனியா ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆனால் உங்களைப் போல விசுவாசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் துரிதப்படுத்துகிறவராக இருக்கிறார். ப்ரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட்டுங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு ஜெபங்க. அந்த பூமியிலே ஒருமனப்பட்டால் இருக்கு பார்த்தீங்களா, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், இந்த ஒருமனப்பட்டிருந்தாலுங்கிற வார்த்தை வந்து ஹார்மோனியஸ், அதாவது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து சிம்போனியோங்கிற வார்த்தை. சிம்போனியோங்கிற வார்த்தையில் தான் சிம்போனி வந்துச்சு. சிம்போனினா தெரியுமா? நிறைய இசைக்கருவிகள், பல திறமைகள், தாளந்து உள்ளவர்கள் ஒன்று கூடி ஒரே விதமாக கேட்பது.
அதில் எந்த மாறுபாடு இருக்காது. 1000 வயலின் வாய்ச்சா கூட ஒரு சத்தமாக கேட்கும். அதான் சிம்பனி. நீங்கள் 5 பேர் ஜெபித்தாலும் 6 பேர் ஜெபித்தாலும் ஒரே சிந்தை ஒரே எண்ணத்தோடு ஜெபித்தீங்கன்னா அது பிதாவுடைய காதுகளில் இசை மாதிரி கேட்கும். வேதம் முழுவதும் படித்து பாருங்க. சபை விசுவாசிகள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அங்கெங்கெல்லாம் மிராக்கிள் பார்க்குறோம். தனி மனிதன் ஜெபிக்கிறது மட்டுமல்லங்க, ஒன்று கூடி எங்கெங்கெல்லாம் மக்கள் ஜெபிக்கிறார்களோ அங்கே அற்புதம் நடக்குது. ஒரு மனிதன் ஒருமனப்பாட்டு ஜெபம்னா மக்களுக்கு தெரியலைங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட பாஸ்டர் மட்டும் ஜெபிப்போன்னு சொல்கிறீங்க. ஜெபிப்பேன்னா முதல்ல உங்கள் காரியத்தை என்கிட்ட சொல்லணும். அதை விளக்கணும். எனக்கு என்னன்னு தெரியணும். முதல்ல தெரியணும். நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். வசனங்களை டிஸ்கஸ் பண்ணணும். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசக்கூடாது. ஜெபிங்கன்னு சொல்லிட்டு சிலர் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்நிய பாஷையை தனியாக போய் பேசுங்க. இப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறோம்? ஒரு மனப்படன என்ன? அதான் வசனமே சொல்லுதுங்க. ஒரே மனம், சிங்கிள் தாட், சிங்கிள் சேயிங்காக இருக்கணும். ஒரே ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரே பேச்சு இருக்கணும். இங்கே ஒரு மனப்பட்டு ஆராதிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வாய்ஸாக இருக்கணும். இது பவர்ஃபுல்லானதுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு சிம்பிளாக பயன்படுத்துங்க. சுகத்துக்கு முதல்ல அப்புறம் பயன்படுத்துங்க. சுகம் கஷ்டமாக இருக்கும். விசுவாசத்தை பயன்படுத்துகிறது ரொம்ப சிம்பிளான காரியம். பணம் சுகம் இல்லை, பணம். சுகத்துக்கு அப்புறம் வாங்க, முதல்ல பணத்துக்கு வாங்க. இருக்கிறதுலே லோவஸ்ட் என்னங்க? இருக்கிறதுல பணம். ஆண்டவரே, ஒரு வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் மனைவி விசுவாசிக்கிறாங்க. 2 பேரும் கரம் பிடிச்சி அந்த வசனத்தை விசுவாச்சு இந்த வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஆக கடவுதுன்னு ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சு முடிஞ்ச உடனே உட்காந்துட்டு அந்த கடனை எப்படி அடைக்கிறது? ஆமாம், அதை எங்கிட்ட அடைச்சி தீர போச்சு. நீங்கள் ஜெபிச்சதுக்கு அப்புறம் பேசும்போதும் நீங்கள் என்ன ஜெபித்தீர்களோ அதுக்கு இணைந்து தொடர்ந்து பேசணும். தொடர்ந்து பேசும் பொழுது உங்களுக்காக தேவதூதர்கள் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டரை உங்கள் சைடில் கொண்டு வருவதற்கான செயலை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. தனியாக ஜெபிக்கிறது நல்லது. ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்க்கையில் இருக்க கனவு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலி லெவல் அடுத்த லெவலுக்கு போகணும். ஒரு பொருளாதாரத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். சரீர சுகத்தில் சிறப்படைன்னு விரும்பினீங்கன்னா யாரோடு ஜெபிக்கணும்னா அது கூடும், அது நடக்கும் என்று விசுவாசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். இது பாசிபிள், நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது பாசிபிள் தான் அப்படின்னு விசுவாசிக்கக்கூடிய ஆளோடு நீங்கள் ஒருமனப்படணும். நான் சொன்னது புரியுதுங்களா? வியாதிக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு வியாதியுடைய சிம்டம்ஸ் உங்கள் இடத்துல இருக்குது. அவர் ஜெபிக்கிறோடைய மனதில் அதே வியாதியிலான நம்ம பாட்டி செத்து போயிருக்கோம். அப்படியே மனதில் இப்படித்தான் நம்ம பாட்டி செத்து போச்சு, இவனுக்கு வேறு வந்துருச்சுங்கிறானே, அப்போ இவனும் போயிடுவானோ அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஆளை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒருமனப்படுகிற ஆட்கள் இம்பாசிபிளை பாசிபிளாக விசுவாசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். சாத்தியமே இல்லைன்னா கூட நீங்களும் அது சாத்தியம் விசுவாசிக்கணும், அவரும் விசுவாசிக்கும் பொழுது 2 பேரும் இணையும் பொழுது சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். ஒன்று முக்கியங்க, ஒருத்தன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர். ஒருத்தன் 1000 பேர், ஒருவன் 1000 பேரையும். பிரதர் கரெக்டாக இருக்க பார்த்தீங்களா? ஒருத்தன் 1000 கணக்கு 2000 சொல்ல, 2 பேர் 10,000 பேரை துரத்துவான் இருக்கு. ஒன்ன சொந்த பவருங்க. ஆதாமை மட்டும் கர்த்தர் பார்க்கும்போது சொன்னாரு, நீ தோட்டத்தை பண்படுத்தினாரு. ஏவாளோட சேர்ந்து பேசும் பொழுது பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னாரு. சொன்னாரா? ஆதாமு கொடுத்த வேலை தோட்டம், ஆதாமும் ஏவாளும் இணையும் பொழுது உலகம்னாரு. 2 பேரும் இணைகிறீங்க, 2 விசுவாசிகள் இணைகிறீங்க, ஒருமனப்படுறீங்கன்னா பவர் அதிகம், ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபெய்த்தினுடைய லெவல் அதிகம். ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கணும், அந்த லைஃப் பார்ட்னர் ஃபெய்த் பார்ட்னராக இருக்கணும்.
நான் சொன்னது புரியுதுங்களா? ஒன்று சொன்னோம்னா ஆமாம் கிழிச்சு விட்டாரு இவெல்லாம். அந்த லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும். உங்களோடு இணைந்து விசுவாசிக்கோட ஒரு ஃபெய்த் பார்ட்னர் பிடிங்க. அவர் வந்து ஃபெய்த் பார்ட்னர் மட்டும் தான், ஃபெய்த்துக்கு மட்டும். நீங்கள் தனியாக நல்ல கவனிங்க, நீங்கள் தனியாக விசுவாசிக்கிறது நல்லதுங்க, ஒரு லெவலுக்கு போகலாங்க, ஒரு எல்லை அடையலாம். ஆனால் 2 பேர் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு வந்து லிமிட்லெஸ் இருக்கும். அது என் 11 அந்த டவர் கட்டுறா பார்த்தீங்களா, பாபேல் டவர், அத்தனை பேருக்கு ஒன்னஸ் இருந்துச்சு. ஒரே லாங்குவேஜ், ஒரே பேச்சு. லாங்குவேஜ்னா ஒரே பேச்சு, ஒரே தாட்டு, அத்தனை பேருக்கும். கர்த்தர் சொல்றாரு செய்ய நினைச்சு தடைபடாதுங்கிறாரு. தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற செயலுங்க, அது தடையப்படாதுங்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா, அதுக்கு தேவையான வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டீங்களா? வாக்குத்தத்தம் அவசியம். எதுல நிக்கிறீங்க? வசனத்துல நிக்க முடியும். வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறீங்க, இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க, இது என் வாழ்க்கை நிறைவேறும் என்று நீங்க எஸ்ங்கிறீங்க. உங்களோட ஆமேன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆள் வேணும். நீங்க என்ன விசுவாசிக்கலோ, என்ன விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் நீ என்ன விசுவாசிக்கிறையோ அது உன் வாழ்க்கையில் அப்படி நடப்பதாக என்று இணைந்து சொல்லக்கூடிய இன்னொரு குரல் ஒலிக்கணும். ஆமேன் இன்னொரு குரல் ஒலிக்கணும். நீங்க எஸ்ங்கிறீங்க, இன்னொரு ஆமேன்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஓமேன்னு சொல்லக்கூடாது, ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்னா அப்படி ஆகட்டும்னு விசுவாசிக்கிறாரு. சுகம் ரெஸ்டோர் ஆகும்னு நினைக்கிறீங்க, பழைய இருந்த அதே அந்த பெலன் கழுவுக்கு சமணமாக என் வயது வாழ வயதாகன்னு போல விசுவாசிக்கிறீங்க. என் ஆயுசு நாட்கள் திருப்தியாக விசுவாசிக்கிறீங்க. நீங்க எதை இருதயத்தில் எஸ்ன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு கூட ஜெபம் என்றால் ஆமே நான் விசுவாசிக்கிறையா, கர்த்தரால் உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், உன் பெலன் குன்றாது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பான்னு விசுவாச்சான்னா அந்த நேரத்தில் தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் ரிலீஸ் ஆகும். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படி 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 ஜெபிச்சு பாருங்க. ஆயுசு நாட்கள் என்னால ஆயுசு நாட்கள் விருத்தியாங்கிற வாக்குத்தத்தத்தை நீங்களே கிளைம் பண்ணணும். அவர் ஆமேன் 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 சொல்லிட்டே இருக்கணும். இங்க வந்து உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியும் கூடாது. நான் எஸ்ங்கிறேன், நீங்க என்ன சொல்லணும்? அப்படி சொன்னாதான் அங்க பவர் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு விரோதமாக சில எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, 1000 எதிர்ப்புகள் எதிர்மறையான காரியங்கள் இருக்கு. நீங்கள் வந்து கர்த்தர் தான் சொன்னார், கர்த்தர் தான் செய்ய சொன்னார் அப்படின்னு உங்கள் மனதில் எஸ்ஸுங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து வா மாப்பிள்ள ஜெபம் பண்ணுவோங்கிறீங்க. டே மாப்பிள்ள இதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா விட்றான்னு சொன்னான்னா நடக்காது. நீங்க எஸ்ங்கிறீங்க, கூட ஜெபம் பண்ற ஆளு ஆமேன்னு சொல்லணும். வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னா முடிஞ்சு ராஜா. தேவனோட வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமென் இருக்கிறது, ஆம் என்றும் நோ என்றும் இல்லை. தேவனோட வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமென் இருக்கிறது. வாய்ப்பில்லை, நடக்காது, இதுல இருந்து வெளியே வருவேன், சுகமாவேன் அப்படின்னா உங்கள் கூட விசுவாசிக்கிற ஆள் சந்தேகப்படுகிற ஆளா இருக்கக்கூடாது. உங்கள் விசுவாசத்தை நீர்த்து போக தண்ணி ஊற்றக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது. கூட இருக்கிறாள் விசுவாசத்தை பற்ற வைக்கணும். அப்படியே நீங்க அப்படியே கொஞ்சம் உடஞ்சா கூட முடியா எந்திரியா அப்படின்னு சொல்லி உங்களை இக்னைட் பண்ணணும். அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதுங்க. ஒரு கெட்ட பழக்கம் இருக்கலாம், விட முடியாமல் இருக்கலாம். நீங்க விடுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, விட முடியல. உங்களோட இருந்து விசுவாசிக்கிறவர் அந்த கெட்ட பழக்கத்தில் நீங்கள் விடுதலை ஆவீங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்னு விசுவாசிக்கிறாரு. நீங்கள் வெளியே வருவீங்க, ஒரு மெய்யான நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. நீங்கள் எஸ்ன்னு சொல்லும் பொழுது அவர் ஆமேன்னு சொன்னாருன்னா அது வெறும் என்கரேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, அது வந்து பரிசுத்தாவின் வல்லமையும் தேவதூருடைய வல்லமையும் அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப முக்கியங்க. ஒரு கணவன் மனைவியை போல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது எங்கேயுமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரே கோல், 2 பேருக்கும் ஒரே பிள்ளை. ஓம் பிள்ளை ஏன் பிள்ளை இல்லை, நம்ம பிள்ளை.
நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்ம வாழ்க்கை. இல்லை எங்கள் பாஸ்டர் நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கார் சர்ச்சுக்கே வரமாட்டேக்காரு. ஒரு நல்ல விசுவாச சகோதரியை பிடிங்க, நல்ல சகோதரியை பிடிங்கன்னு சொல்லலை, விசுவாச சகோதரியை பிடிங்க. நான் அற்புதங்களை நம்பக்கூடிய சகோதரியில் விசுவாசிங்க. டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, எல்லாம் இசிஜி இஇஜி எல்லாம் ஜிஎம் பார்த்துட்டு அவர் கிடைச்ச அறிவின் அடிப்படையில் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவருடைய அறிவோடு ஒருமனப்படக்கூடாது. அவர் சுகமாகத்தான் விரும்புகிறார், விடுதலையாகத்தான் விரும்புகிறாரு. அதனால தான் நம்ம போகிறோம், அவங்களே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அறிவின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸ்பெர்ட் சொல்கிறதுனாலையோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுனாலையோ முடிவு வந்துடக்கூடாது. அவங்களோட நெகட்டிவான காரியத்தோடு ஒன்னஸ் படக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பெரும்பாலும் நெகட்டிவான காரியத்தில் நம்ம நல்லா ஒன்னஸ் போடுவோம் தெரியுமா? பாசிட்டிவான காரியத்தில் ஒரு மனமே வராது. அவரை மதிங்க, அவர் படித்த படிப்பை மதிங்க. ஆனால் உங்களோடு இணைந்து ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது, உங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எஸ்ஸுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளோடு போய் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் யாருமே இல்லையே, யாருமே இல்லைன்னா என்னை கூப்பிடுங்க. யாருமே இல்லைன்னா நீங்கள் எஸ்ன்னா நான் ஆமேன்னு சொல்லுவேன். அதனால தான் விசுவாசிகளோட பழகணும், விசுவாசிகளோட ஐக்கியம் இருக்கணும். இன்றைக்கி எனக்கு 3 நண்பர்கள் இருக்காங்க, நல்ல நண்பர்கள். உங்களை லிஃப்ட் பண்ணக்கூடிய, உங்களை தூக்கி விடக்கூடிய ஆட்கள் எப்போவுமே அவசியங்க. ஏதாச்சும் ஒன்று எஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஓனோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எஸ்ன்னு சொன்னால் ஆமீன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும். இம்பாசிபிளான காரியத்தை சொல்லும் பொழுது விடியா நம்முடைய தேவன் காடாக இம்பாசிபிள்யா, சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குற தேவன்யா. இதை சாத்தியமாக்குவார், இந்த வியாதியிலேருந்து வெளியே கொண்டு வருவார். நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே போகும்போது நம்ம பலவீனமாக போக மாட்டோம், நம்ம ஆரோக்கியமாக போவோம். கர்த்தர் நம்மளோட தலையை தொங்க விட மாட்டார். நம்ம தலை நிமிர்ந்து போவோம்னா சரியான ஆளை பிடிச்சிக்கிங்கன்னு அர்த்தம். ஆனால் பாசிட்டிவாக பேசுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. கூட இருக்கிற ஆட்கள் நெகட்டிவாக பேசுவாங்க, கூட வேலை பார்க்குற ஆட்கள் நெகட்டிவாக பேசுவாங்க. அத்தனை பேர் மத்தியில் பாசிட்டிவாக பேசக்கூடிய ஆட்களோடு பழக்க வைங்க. நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அப்புறம் பிரதர் பார்க்கலாமா, எப்போ பரலோகத்தில் பார்ப்போம், இல்லாட்டா என்னை சீக்கிரமாக பரலோகம் அனுப்பிடுவேன். நீ நல்ல ஆட்களோடு, விசுவாசத்தை தூண்டிவிட ஆட்களோடு ஒரு கம்யூனிகேஷன் கனெக்ஷன் எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா வாரில் இருக்கிறவங்க, நம்ம ஒரு யுத்தத்தில் இருக்கவங்க, நமக்கு எதிராக பிசாசு 1000 காரியங்களை தொடர்ந்து செயல்படுத்துகிறே இருக்கான். அப்போ எப்படி பேசணும், யார் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பேசுகிறங்கிறத பார்க்கணும். முக்கியமான நேரத்தில் யாருடைய பேச்சு அந்த இடத்துல வரணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் உங்கள் வாழ்க்கையில் பேசணும், உங்கள் சூழ்நிலைகளை பேசணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருனாலும் பேச விடக்கூடாது. எல்லார்ட்டையும் போய்ட்டு எக்ஸ்ரே காமிக்கூடாது, எல்லாரும் டாக்டர்ஸ் கிடையாது, எல்லார்ட்டையும் ரிப்போர்ட் காமிக்கூடாது. விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய ஆட்கள், விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்ககிட்ட பேசுங்க. சுகம் வேணுமா, விசுவாசிக்கிறீங்களா? நான் அவருக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவருடைய காயங்களை ஆற்றுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன் சொல்லியிருக்கிறார். இடுக்கம் திரும்பி வராதுன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஃபைன், அற்புதம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. உங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணக்கூடிய இன்னொரு ஆளையும் பிடிங்க. அது போதுமானதற்கும் மிகவும் அதிகமாக இருக்கும். தனியாக தூக்குற காட்டில் 2 பேர் சேர்ந்து தூக்கினா ஈஸிங்க. அதனால தான் கர்த்தர் கணவன் மனைவின்னு வச்சார். கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய துணை ஏசர், ஏலேசர்னு ஒரு பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா? ஏலேசர்னா தேவனாகிய துணை. ஏல்னா தேவன், ஏசேர்னா துணை. கர்த்தர் கொடுத்த முதல் அசேர் யாரு? மனைவி. மனைவி உனக்கு ஏற்ற துணை, அசேர், உதவி செய்கிறவங்க. யாருக்கு உதவி அவசியம்?
தரிசனம் உள்ளவனுக்கு தான் உதவி அவசியம். சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்கு உதவி? நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு உதவிக்கு வருவியா? எதுக்கு? தரிசனம் உள்ளவன். அதனால தான் கணவன்மார்கள் விசினரியாக இருக்கணும். தரிசனம் உள்ளவர்களா இதை செய்யணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும் சொல்லணும். மனைவி வந்து சூப்பருங்க, செஞ்சிடலாங்க, கத்தை நடத்துவார், அப்படி மனைவி பேசணும். ஆமாம், எவ்வளோ நாள் ஜிப்பா போட்டணும். நம்மளோட வாழ்க்கையில் பேசுகிறவங்களாம் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான் அவங்க. நம்முடைய வெல்விஷர்ஸ் தான் அவங்க. விடியா, எல்லாரும் தான் தோல்வி அடைஞ்சிருக்கான், நீனும் தோல்வி அடைஞ்சது பெருசா? வாழ்க்கைன்னா மேடும் பள்ளம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தட்டி கொடுக்குறவங்க, பரிதாபப்படுறீங்க. விடு மாப்பிள்ள, வா அப்படி போயிட்டு வான் ஜாலியா அப்படின்னு சொல்லுவான். அவன் கெட்டவனா? ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஆட்கள் தேவையில்லை உங்களுக்கு. நான் எப்பவுமே சொல்லுங்க, பரிதாபம் ரிசல்ட் கிடையாதுங்க. அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவையானது உங்கள் சூழ்நிலையில் விசுவாசத்தை பேசக்கூடிய ஆட்கள் அவசியம் உங்களுக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்து தட்டி கொடுக்குறக்கு ஆள் தேவையில்லைங்க, அந்த நேரத்தில் வந்து ஃபெய்த்தை பேசுகிறக்கு ஆள் உள்ள வரணும். ஐசியூவில் இருக்காங்கன்னா, என்னம்மா உனக்கு இப்படியா, வாயை குத்தி வெளியே கிழிச்சிடணும், வெளியே போயிடணும். உள்ளே போயிட்டு விடு, இதெல்லாம் சின்ன சாதாரண விஷயம், வெளியே வந்துடலாம், அற்பமான காரியம், அப்படி பேசணும். உள்ளே போய் பேசணும், மெதுவாக காதுக்கு பக்கத்தில் பேசிட்டு வரணும். அந்த நேரத்தில் தேவையானது விசுவாசத்தை தூண்டி விடக்கூடிய ஆட்கள், இருளில் வெளிச்சத்தை பேசக்கூடிய ஆட்கள், கடனில் நிறைவை பேசக்கூடிய ஆட்கள், குழப்பத்தில் தெளிவை பேசக்கூடிய ஆட்கள் இருக்கணும். விசுவாசமே இல்லாட்டா கூட விசுவாசத்தை பேசணும். அப்புறம் உங்கள் இருதயத்தில் இருக்க விசுவாசத்துக்கு அவங்க ஆமேன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும். அதான் பார்ட்னர், அதான் பவர் பார்ட்னர். நேச்சுரல் காரியத்தை தாண்டி சூப்பர் நேச்சுரல் காரியத்தை பார்க்கக்கூடிய ஆட்கள். என்னம்மா முகம் வாடி போயிருக்கு, முடியலையா? நல்லா எப்பவுமே பளபளன்னு இருப்பேம்மா, என்ன முடியல சொல்லு, மறைச்சு வைக்க கூடாதுமா சொல்லு. நீ டாக்டரா? நம்மளை பார்த்து அப்படியே சோர்வுற பண்ணக்கூடிய ஆட்கள், அப்படியே கிறங்க பண்ணக்கூடிய ஆட்களோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு கனவை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துருவாங்க. தேவனுடைய மகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் காண முடியாமல் எடுத்துருவாங்க. நல்ல ஆட்கள், தூண்டி விடக்கூடிய ஆட்களோட பழகணும். பாஸ்டர் எங்கே தேடுறது? இங்கே வாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அப்படி இருக்கணும். உங்களை நான் விசுவாசிக்கிறீங்க, நல்லா வருவீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க, அதனால நான் பேசுகிறேங்க. நீங்கள் நிறைவாக வாழ்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் நான் எஸ்ஸுங்கிறேன், நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். உங்களுடைய முன் நாட்களை காட்கள் பின் நாட்கள் சிறப்பாக இருக்கணும் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். யாதுலேருந்து வெளியே வருவீங்க. 2 பேர் ஆமே, சூப்பர். நான் எஸ்ன்னா நீங்கள் ஆமேன்னுங்கணும். கடன்லாம் அடைச்சு கடன் கொடுக்குற மாதிரி வருவீங்க நான் விசுவாசிச்சேன்னா, அதான் நான் எஸ்ன்னா நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா பவர் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஓனோ ஓனோ ஓ நோ இல்லை, ஓ எஸ் அப்படி சொல்லணும். அதே தான். நெகேமியா போவோம். நெகேமியா தேவனுடைய தயவுனாலே அலங்கத்தை கட்டுறாரு. கெட்டி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அலங்கம் கட்டியாச்சு, எல்லா அடப்பையும் அடைச்சாச்சு. 2 பேர் குறை சொல்கிறவங்க, செய்கிற வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க 2 பேர் பேசும்படியாக கூப்பிட்றாங்க. நெகேமியா 6 2ஆம் வசனம். நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனும் பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம். எந்த கிராமம்? ஓ எஸ் இல்லை, ஓ நோ. கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்சாங்க, பேர் வச்சாங்க தெரியல. 2 பேரும் கூப்பிடுறாங்க. ஓ எஸ் பள்ளத்தாக்கல்ல, ஓ நோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமத்தில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இவங்க உதவி செய்கிறவில்லை, நெகட்டிவாக பேசுகிறவன், பிற்போக்காக பேசுகிறவன்,
நம்முடைய கனவை சிதைக்கிறவன் முன்னேற முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது, வாழ முடியாது என்று நம்முடைய கனவை நசுக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் என்று. ஆமாம், ரொம்ப வேலை இருக்குப்பா, மெனக்கட்டுலாம் வேலை செய்ய முடியாது, நீ போய் பார்த்துட்டு சொல்ல போனான். நம்மோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் ஃபெய்த்தினால் நிறைந்த ஆட்களாக இருக்கணும், விசுவாசத்தில் நிறைந்த ஆட்களாக இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆட்களும் ட்ரீம் கில்லராக இருக்கக்கூடாது, ட்ரீம் கிரியேட்டர்ஸாக இருக்கணும். கனவை உருவாக்குற ஆட்களாக இருக்கணும், கனவை சிதைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் நிறைந்த ஆட்களாக இருக்கணும். அகலக்கால் வைக்காத, அகலமாக தாண்டாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அகலக்கால் வைக்கணும்னு தோணுதா, செய்ய வேண்டியதான். உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு, அவங்கள்ட்ட சொல்லணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வசனம் சொல்லியிருக்கிறாரு, இப்படி வாழலாம் சொல்லியிருக்கிறாருன்னா அவை கர்த்தர் செய்வாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும். ட்ரீம் கில்லர்ஸ் யாரும் தெரியுமா? கெட்டவன் கிடையாதுங்க, நல்லவன். முடியாதுங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவான். ஏன் முடியாது தெரியுமா? இதனால் முடியாது, அதனால் முடியாது, இப்படி முடியாது, இப்படி முடியாது, நீ பார்த்துக்க, அப்படி பண்ணிக்க, இப்படி பண்ணிக்க. உங்கள்கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார், வசனம் பேசியிருக்கிறாருன்னா உங்களுக்கு இருதயத்தில் போடப்பட்ட அந்த வசனத்துக்கு விதைக்கு ஆமேன்னு சொல்லக்கூடிய ஆட்களோடு கனெக்ட் பண்ணுங்க. நண்பர்கள்லாம் சும்மா வெட்டி கதையை பேசக்கூடாதுங்க, விசுவாசத்தை பேசணும், நிறைவே பேசணும். 2 பேரும் கூப்பிட்டு அனுப்புகிறான். எங்கே கூப்பிட்டு அனுப்புனா? ஓனோ பள்ளத்தாக்குது, ஓனோ மழை இல்லை, ஒரு பள்ளத்தாக்கில் கீழே இறக்க விரும்புகிறான். நல்ல நண்பர்கள் தான், நண்பர்களை மதிங்க, நண்பர்களுக்கு ஹானர் பண்ணுங்க. ஆனால் நண்பர்கள் நம்முடைய விசுவாசத்தை தூண்டி விடக்கூடிய ஆளா இல்லை, நம்ம விசுவாசத்தை பற்ற வைக்கக்கூடிய ஆளா இல்லை, நம்மளை அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஆளா இல்லைன்னா அப்புறம் பாஸு பார்க்கலாமா, பாப்பம் பாஸு அப்படி போயிடணும். ஜெயிக்கணுங்க, விசுவாசத்தை தூண்டி விடணும். எனக்கு சில நண்பர்களாக இருக்காங்க, நான் ஒன்று சொன்னேன்னா இது வரைக்கும் என்னை டிஸ்கரேஜ் பண்ணி பேசுனது கிடையாது. செஞ்சிடலாம், செய்வோம், ஜெபிப்போம், அப்படி இருக்கணும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சினிமா போகிறது தான் இருப்பான், மாப்பிள்ள புதுசாக படம் வந்துருச்சு, என்ன ஒன்றும் நடக்காது. யுத்தத்தில் இருக்கிறோம், மாம்ச பலத்தில் மாம்ச அறிவை கொண்டு ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரிய பலன் வேணும், ஆவிக்குரிய சப்போர்ட் வேணும், உன்னோட பேக் சப்போர்ட்டாக இருக்கணும். இதுக்கு போன வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி விபிஎஸ் பக்தனும் ஒரு டீமு வந்தால் ஒரு பையனை தட்டி கொடுத்தேன். பக்தன் சொன்னார், பாஸ்டர் தட்டி கொடுக்குறது தான் ஆள் இல்லை பாஸ்டர், தட்டி வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அது நல்லா பண்ணால் சூப்பரியான்னு தட்டி கொடுத்தேன் அவனை. உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு, உங்களை முடியும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வேணும். அதுக்கு பவர் ஆஃப் அக்ரிமெண்ட் மிக மிக முக்கியம். ஒருமனப்பட்டு ஜபிக்கக்கூடிய ஜபத்தினுடைய வல்லமை பவர்ஃபுல்லானது. பிள்ளை சரியில்லை, இப்படி கெட்டு நாசமாக போகிறானே, ஆமடி அவன் கெட்டு நாசமாக போயிட்டாண்டி, இதுக்கு நீங்கள் வேணும், அவன் நல்லா வருவான். உன் பிள்ளைகள்லாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தருடைய கரத்தின் கிரிகளாக இருப்பாங்கன்னு சொன்னால் அது விசுவாசிங்க, அவர் பேசுங்க. கவலைப்படுறதை நிறுத்துங்க, பயப்படுறதை நிறுத்துங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை சிந்திங்க, அப்புறம் அதையே திரும்பி பேசுங்க. வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். வேதம் சொல்லுவது ஒண்டியாக இருக்கிறவனுக்கு ஐயோ. வாசிங்களேன், பிரசங்கி 4:9. ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். 10. ஒருவன் விழுந்தால் அவன் உடலாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒண்டியா இருக்கிறவனுக்கு, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விடுவதற்கு துணை இல்லைன்னு இருக்கு. பாஸ்டர் எனக்கு 15 வயசு தான் ஆகுது, அப்போ நான் துணை ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட சேர்ந்து ஜெபிங்க, நல்லதை பேசுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சுறேன்.
வேதம் பவர்ஃபுல்லானதுங்க. அதனால் ஒருமனப்பாட்டு ஜபங்கிறது கர்த்தர் நான் ப்ரெசன்ட் ஆகிறேங்கிறாரு. மிகப்பெரிய ஒருமனப்பாட்டு திரும்பி மரியாளுக்கு வர்றேன். மரியாதை தான் இங்கே முடித்தேன். அங்கேயும் ஜாதிலையும் மரியாதை பிடிக்கிறேன். மரியாள் 15-17 வயசு. தேவதூதன் சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி பிள்ளையை பெற வேண்டும். கர்ப்பவதி ஆகிட்டாங்க. நீ சொன்ன வார்த்தையின்படி கடவுது கர்ப்பவதி ஆகிட்டாங்க. இவன் கர்ப்பவதி ஆகிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யோசேப்பு தள்ளிவிட மனசாக இருக்கான். நைஸாக தள்ளி விட்டுறலாம், யாருக்கும் தெரியாமல் தள்ளி விட்டுறலாம். சில நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கனவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க. முதல்ல அவங்க தான் நம்ப மாட்டாங்க, மற்றவங்க நம்புவாங்க. உங்கள் இனத்தார் ஜனத்தார் நம்ப மாட்டாங்க. அதை நம்பலை. அந்த அம்மா எழுந்து நேர எலிசபெத் வீட்டுக்கு போகிறாங்க. எலிசபெத்துக்கு அந்த அம்மா ஒரு மலடி, கணவனும் மலடி, அந்த அம்மாவும் மலடி. இயற்கையாக பிள்ளை வர முடியாது. அவங்களுக்கு கர்ப்பமாகி 6 மாதம் ஆகுது. போய் பேசுகிறாங்க. பேசின உடனே உள்ளே இருக்கிற பிள்ளை துள்ளுது. அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க, இவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அப்படி என்கரேஜ் பண்ணும் பொழுது 6 மாதம் துள்ளாத குழந்தை அப்படி துள்ளுது. ஒருத்தன்ட்டவே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இருதயத்தில் இருக்க குழந்தை துள்ளணும், தூங்கிடக்கூடாது. ஜெயிச்சரலாம், வெற்றி பெற்றலாம் சொன்னோன்னா அப்படியே உள்ள இருக்கிற கனவு அப்படி துள்ளணும். சிலர்கிட்ட பேசுகிறோம்னா தூங்குறத மட்டும் இல்லை, கள்ளிப்பாலே ஊற்றிடுவான். நல்ல ஆட்களோட பழகுங்க. சகரியா அப்படி இல்லை. சகரியா வார்த்தை வருது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உனக்கு பிள்ளை பிறக்க சொன்னவொன்னா அது எப்படி அறியும்? 9 மாதம் வாய் பேச மாட்டேன்னாரு. என்ன சகரியா பேச விட்டோம்னா பிள்ளைய கொன்றுவார். சகரியா துள்ள வைக்கிறவர் கிடையாது, தூங்க வைக்கிறவர். சகரியாவே அந்த அம்மா நிராகரிக்கிறாங்க. மரியாள் உள்ள வந்துட்டாங்க. நகரியான்னா வேணாம், டைவர்ஸ் பண்ணலைங்க. அவர் பேசவே முடியாது. என்கரேஜ் பண்ணக்கூடாத ஆட்களை ஒதுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கனவுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடிய ஆட்களை கர்த்தர் உள்ள கொண்டு வருவார். கனவு இருக்கா, தரிசனம் இருக்கா, விசுவாசம் இருக்கா, ஜெயிச்சரலாம், முன்னேறலாம், தீர்க்காயுசா வாழ்ந்தலாம் நினைக்கிறீங்களா? அதுக்கு கர்த்தர் ஆமேன்னு சொல்லக்கூடிய ஆட்களை கொடுப்பார். நீங்கள் எஸ்ன்னு சொல்லணும், அவங்க ஆமேன்னு சொல்லணும். நானும் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், என்னை பார்க்கிறவெல்லாம் பாக்கியவதின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க எஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஆமேன்னு சொல்லணும். ஆமாம் இவ ஆமேன் அப்படி சொல்லணும். அப்படி ஆட்களோட பழகுங்க. கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். என்கிட்டலாம் 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பாதி ஹிஸ்ட்ரி சொல்லிடுவேன். முதல் 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அக்கா இவ்வளோ தான் இருக்குன்றுவேன். கொஞ்ச நேரத்தில் பல்ஸ் எடுத்துடலாம். நல்ல ஆட்களோட பழகுங்க, பேசுங்க. பிள்ளைகளை குறித்து நல்லதை பேசுங்க, நல்லதை சிந்திங்க. என் பிள்ளைகள் பலவான்களைப் போல இருப்பார்கள், கர்த்தருடைய கரத்தில் கருவிகளாக இருப்பார்கள். அதை பேசுங்க. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை காண்பீர்கள், எழுந்து நிற்போம். நல்ல நண்பர்கள் அவசியம், நல்ல ஃபெய்த் பார்ட்னர்ஸ் அவசியம். ஃபெய்த் பார்ட்னர்ஸ்னால் பவர் பார்ட்னர்ஸ் மாதிரி. உங்கள் மனைவி அப்படி இருக்கணும், கணவன் அப்படி இருக்கணும், குடும்பம் அப்படி இருக்கணும். பெருசாக விசுவாசிங்க. அது வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும், வார்த்தை விதையாக விழுந்திருக்கணும். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய மாபெரும் கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி, அனுகூலங்களுக்காக நன்றி, ஒத்தாசைகளுக்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், கொடுத்த வரங்களை விசுவாசிக்கிறோம், வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே காமக்கு நன்றி. இருதயத்தில் எஸ் சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, விசுவாசிக்கிறோம். எங்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக வைத்திருக்கிறதுக்கா நன்றி. பங்கெடுக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன், கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும், வார்த்தையில் நிற்கவும், விசுவாசத்தில் வளரவும். உன் விசுவாசத்தின்படி கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. சூப்பர் நேச்சுரல் மிராக்களை மரியாம் பெறுகிறார்கள்.
வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை மாம்சமாகட்டும். அவருடைய வார்த்தை விசுவாசிக்கக்கூடிய இணைந்து போகக்கூடிய ஆட்களோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளவும் பேசவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நிறைவான பலன் இருக்கட்டும், நாம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு செல்வமும் குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.